ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி துவையல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 7-8 வரமிளகா எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு லைட்டாக எண்ணெயில் வறுத்ததும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் தேவையான அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து போட்டு துவையல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் உளுந்து சேர்க்குறோம். உளுந்து நல்லா வறுபடட்டும். பாருங்கள், உளுந்து வந்துட்டு இந்த மாதிரி கலர் மாதிரி வர வைக்க வறுபடட்டும். இது ரொம்பவும் வந்துட்டு கருப்பாக விட்டுறாமல் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி செடியும் புதினா கொஞ்சமும் கருவேப்பிலை 3யுமே சேர்த்து நான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்துட்டு ரொம்பவும் சேர்த்துக்கிற வேண்டாம், கொத்தமல்லியோட ஃப்ளேவர் மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். புதினாவும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு 3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். இந்த துவையல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தேங்காய் சில்லி சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு ஃப்ளேவருக்காக. கெட்டு போகும்னு நினைக்க வேண்டாம், நம்ம வந்துட்டு புளி சேர்த்துருக்கோம். நம்ம தாளிக்கிறப்போ வந்துட்டு நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி தான் நம்ம தாளிப்போம். ஸோ வந்துட்டு கெட்டு போக வாய்ப்பே இல்லை. தைரியமாக நீங்கள் தேங்காய் சில்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லியோட கலரே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கோம். அது கூட கொத்தமல்லி வந்துட்டு நல்லா ஆறுனதும் இதே மிக்ஸி ஜாரில் வச்சிடலாம். இந்த தண்டு எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கி எடுக்க போகிறோம். உங்களுக்கு துவையல் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா அரைச்சதும் தாளித்து மட்டும் விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள், கொத்தமல்லியோட கலரே மாறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்துட்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க. நம்ம பண்ணியிருக்க சட்னி பார்த்திங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி அல்வா மாதிரி வரணும், அதான் கரெக்டான பதம். அவ்வளோதான், கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.